ஜாயின் பண்ணாருன்னு சொன்னாங்க. நான் என்னோட வார்டில் வந்து இறந்துட்டாரு. அது மாதிரி பெரிய போனோம், அங்கே தண்ணி இல்லை. உடனே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஈசா கிட்ட பேசணும். ஈசா நீங்கள் பேசுனீங்க என்கிட்ட, நீங்க தான் எனக்கு வந்து ஃபோனில் சொன்னீங்க, நான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. நாங்களும் வந்துட்டு ரெடி பண்ணுறோம்னு டேங்க்ல தண்ணி வருவோம். லாஸ்ட் நாங்களே டேங்க் தண்ணி பர்ச்சேஸ் பண்ணி 3 பாட்டி இருந்தது. 3 பாட்டியும் நான் ரெடி பண்ணி அன்பிளைட் ப்ராடக்ட் அங்கேயே இருந்தேன். பட் இது வரைக்கும் அவங்க வந்து புது கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. தண்ணியை வந்து கம்மியாக தான் வர்றாங்க. அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கடைசியோட பயணம். உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். ஏன் இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. சார் நான் புதுசாக அப்பதான் ஜாயின் பண்ணேன், போனோடனே செஞ்சு கொடுத்துறேன் சார். அன்னைக்கு வந்து அந்த செஞ்சகுமார் ஜெயவர் பண்ணி கொடுத்தா நீங்களும் சரி ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. ரெடி பண்ணியாச்சு இல்லை அவர் கரெக்டாக தகவல் இல்லை நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணீங்கன்னு. நான் நாளைக்கே பண்ணிடுறேன் சார். ஆனால் கனெக்ஷன் கொடுக்கல சார். சிவசேகர் சார் நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. கேப்டன் பேர் சிவசேகர் சார். நான் சொல்ல வந்தேன், நான் அது மறந்துட்டேன், சாரி. இந்த காஷ்மீர்ல பகலாம் நடந்த ஒரு இதுக்கு 24 லட்சம் அது மோனாஞ்சல் செட்டில், அதிமுக செட்டில் கடைசியா சொல்லுவோம். நீங்க இது ஃபர்ஸ்டாக முடிச்சிடலாம். நான் போயிடுவாங்க, ஏற்கனவே போயிடுவாங்க. பார்ட் 1 போயிட்டாங்க, பார்ட் 2 போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பேசுங்க, நாங்களும் வெயிட் பண்ணோம், போயிட்டாங்க. இப்பயே அது முடிச்சிடலாம். ஒரு நிமிடம் இந்த மோனாஞ்சல் செட்டு வரவங்க கேட்டுக்கொள்கிறேன். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்காக அவர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து மாநகராட்சியின் சார்பாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. நன்றி மேயர். ஒரு போர்டு வந்து போட்டுருக்கணும் மேயர். ஏன்னா இப்போ தண்ணி அங்கே பற்றாக்குறை அதிகமாக இருக்கு. அதுக்கு ஒரு போர்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாடிங்கெல்லாம் ரோடெல்லாம் டேமேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு கேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு இப்போ ஒரு கேட் ஒன்று ரெண்டு முறை டெண்டர் வச்சோம், யாருமே எடுக்கல. இந்த முறை யாரும் சரி, அந்த டெண்டர் சொல்லுங்க. நானே கூட யாரா எடுக்க வச்சு நானே கூட சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த டெண்டர் வந்து ப்ராஃபிட் வர்றது மட்டும்தான் டெண்டர் எடுக்கிற மாதிரி டெண்டர் ஏன் அலோவ் பண்ணுறீங்க? ஒரு கடைசி பேருக்கு நல்ல ஒரு பூ, அதாவது அதில் என்ன ஒரு சின்ன எஸ்டிமேட் கம்மியாக வச்சுட்டாங்க, எடுக்கல. இப்போ திரும்ப ரீட்டனுக்கு வந்துருக்கு. வச்சுட்டு கொஞ்சம் அங்கே உள்ள ஒரு பூச்செடியாக மரமாக வளர்க்குற மாதிரி ஒரு பார்க் மாதிரி வச்சு கூட இருக்கும் மேயர் அவர்களை. அது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும். 2வது மேயர் அவர்களே, என்னுடைய வார்டில் வந்து இந்த மழை வந்து 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி தேங்கி நிற்குது. அது முன்ன வந்து ரோடாக இருந்துச்சு. அந்த தண்ணி தேங்கி நிற்கிறது, அந்த ரோடு டேமேஜ் ரொம்ப போயிருக்கு. அதுக்கு ஒரு ரோடு வந்து ஒரு இமீடியட்டாக செஞ்சு கொடுங்க மேயர் அவர்களே. அதுவும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, அதுவும் ஒன்று செஞ்சு கொடுங்க. 2வது, இந்த ரிங் ரோட்லேருந்து என்னுடைய வார்டுக்குள்ளே போகும்போது இருட்டில் வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிங்களோ உள்ளே இருந்து வண்டிங்களோ கொஞ்சம் மேடாக இருக்குது. அந்த இடத்துல லைட்டும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அதுக்கு ஒரு லைட் வசதி வந்து செஞ்சு கொடுங்க. அதே போல் நாம் லாஸ்டுடைய மீட்டிங்லேயே சொன்னோம், நம்ம மார்ச் வாரி 1 கம்பல்சரி வேணும். ஆம்புலன்ஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஒரு மார்ச் வாரி 1 வேணும் மேயர் அவர்களேன்னு சொன்னேன். அந்த மார்ச் வாரி என்னாச்சு? மாநகராட்சி மார்ச் வாரி நம்ம மேலே இது வரைக்கும் வாங்கினதில்லை. நீங்கள் நான் செக் பண்ணி சொல்கிறேன், இந்த கண்டிப்பாக வாங்கணும். ஓகே மேயர் அவர்களே, லாஸ்ட் டைம் மாநகராட்சி மார்ச் வாரின்றது வந்து நான் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சுறேன், நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க. பட் தட் இஸ் எலிஜிபிள் இன் ஆல் கார்பரேஷன்.
பட் I saw that vehicle. அது கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேயர் அவர்களே, இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் டோனர் பண்ண நல்ல ஏரி போயிருக்கு. அந்த ஏரிக்கிட்ட வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. நானும் சும்மா போவேன் போனேன். அந்த வாக்கிங் போகிற வந்து கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இறந்து போன நாய்கள்லாம் எடுத்து போயிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 2 நாய் 3 நாய் அங்கே அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் எப்படியாவது அவாய்ட் பண்ணி அந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு சுகாதாரமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து நாய்ங்க அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. கமிஷனர்களில் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் டவுனில் போனீங்கன்னா தெரியும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது கொஞ்சம் நீங்கள் கேரக்டர் மாதிரி வந்து ஈயெல்லாம் வச்சு அந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதனால ஏஜ் பீப்புள்ஸ் போகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அப்புறமா மேயர் அவர்களே, இந்த ஸ்வச் பாரத் சொன்னீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்குன்னு, இன்னும் எவ்வளோ நாள் அது இருக்கும் டைம்? அப்படியே சீக்கிரமாக நடக்குது. ஏன்னா நான் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி சென்னை போயிருந்தேன். சென்னை போகும்போது நான் அதை ஃபாலோ பண்ணது ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்து அவங்க என்ஓசி கொடுக்க போகிறாங்க. என்ஓசி கொடுத்துட்டாலே வந்து ஒரு ஜியோ போட்டு அதை கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போராடி வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சோம். ஏன்னா நம்ம அதனால தான் நம்ம டேக்ஸ் கலெக்ஷன் இல்லாமல் இருக்குது. டேக்ஸ் இது இல்லாமல் மேயர் அவர்கள் எங்கே பார்த்தாலும் கருப்படி கட்டி வச்சுக்கிறாங்க. அது அவங்க வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி ஸ்வச் பாரத் டேக்ஸும் வீட்டு வரி டேக்ஸ் இதெல்லாம் கேட்கறத நான் கட்டி வச்சுருக்குறாங்க. அது ஒரு கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறதுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது. அது நிலமாத்துக்கு நல்லா இருக்குது. அது கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக முடியுமா முடிச்சிங்கன்னா அந்த கருப்படியை போய் நேராக போராட்டி நம்ம எடுக்க வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு மேஜராக ஹெல்ப் பண்ணி கொடுங்க. 3வது, மேயர் அவர்களே, இந்த குடோனில் தான் இருந்து நெருப்புங்கள்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலர் சொன்னாங்க. அது உண்மை. அங்கங்கே எரிஞ்சிருது வெயில் காலம். நம்ம நகராட்சியிலேயே இந்த குப்பை எடுக்கிறவங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் பேப்பர் அவங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறாங்க, ஒரு செப்பரேட் பேக்கில் வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒன்று எடுத்து செப்பரேட் பேக்கில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்துட்டு எங்கே நாங்கள் நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நெருப்பு வச்சுட்டு போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேயே என்னுடைய வார்டில் வந்து 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன் மேயரோட. அது வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டு அந்த இவ்வளோ வெயிட்டுன்னு இருக்குது. அதனால் அவங்க பெரும்பாலும் கொண்டு வந்துடுறாங்க. ஒருவேளை அவங்க வச்சுருந்தா சொல்லுங்கள், நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி பப்ளிக்கும் குப்பை இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு குப்பை இருந்தால் டக்குன்னு நெருப்பு வச்சுறாங்க. இல்லை, அது நெருப்பு வச்சு அந்த பப்ளிக் தான் எனக்கு வந்து கார்பரேஷன்காரங்க வச்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போய் அவங்கள கேட்டேன். கண்டிப்பாக அவங்கள கேட்டதுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கலங்கிறாங்க. நான் வந்து சரி அது அவங்க பப்ளிக் முன்னாடி பேசக்கூடாது அன்ட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க அது அதிகமாக இருக்கும் எடுத்துன்னு போக முடியாதுன்ட்டு 2 ட்ரிப் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஏன்னா எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த வெயிட்டு எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க காசு, அதனால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்ததுன்னா நம்ம நடவடிக்கை இல்லை. அது பப்ளிக் வந்து அது ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது ஹோட்டல் கடையெல்லாம் போய் புகை சுற்றிட்டு இருந்துச்சு. மேயர் அவர்களே, அதை கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. 3வது, மேயர் அவர்களே, இந்த பட்டா கொடுக்குறீங்க 4000 பேருந்து நம்ம துணை மேயர் அவர்களே நீங்களும் சொன்னீங்க. எல்லா வார்ட்லேயும் கொடுக்குறீங்களா இல்லை பரம்போக்கில் இந்த பட்டாவில் இருக்கிறதுல கொடுக்குறீங்க? கொஞ்சம் வார்டுலேருந்து பட்டா இல்லை, கொஞ்சம் வார்டுலேருந்து ரொம்ப பரம்போக்கு இருக்குது. பாரதி நகர்லேயும் ரொம்ப பரம்போக்கராக இருக்குது. எல்லா வார்டுலையும் கொடுக்குறாங்க. என்னுடைய வார்டுலேயும் வந்து கொஞ்சம் பரம்போக்கராக இருக்குது. 45 வார்டுலையும் கொடுக்குறாங்க. உங்கள் வார்டில் அந்த கொம்பேரி குட்டா, பெரியார் நகர், பக்கத்து வார்டில் இருக்கிற பெரியார் நகர், அது நீர்நிலைகள் இல்லாத எல்லா இடமும் கொடுக்குறாங்க. அது நீங்கள் இந்த வாட்டி அந்த ஆஃபீஸருங்க யாருன்னா வந்தால் அது உண்மையாகவே வந்து அவங்க குடியிருக்கிறாங்களா இல்லை வேற இடத்துல வந்து குடியிருக்கிறவங்க வந்து பட்டா கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரியல. 100% அதை ஆய்வு பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இபியில் வந்து அவங்க பேர் வருது, டேக்ஸ் ரெசிப்ட் போட்டிருக்காங்க முன்னாடி, அதில் பேர் வருது. அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஒருத்தரே இருக்கிறாங்களா இல்லை வாடகை கொடுத்துருக்காங்களா இல்லை ஒருத்தர் 4-5 வீடு இருக்காங்கலாம் பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வரும்போது நாங்களும் கூட இருந்தால் செக் பண்ணுவோம். இன்னும் எங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா நாங்களும் செக் பண்ணுவோம். மேயர் எப்படின்னா அதை அவங்க இப்போ சர்வே தான் பண்ணியிருக்காங்க. எது கொடுக்கலாம் அந்த சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த கொடுக்கறதுல வந்து எது தகுதி இருக்குது தகுதி என்பது அவங்க ரெவன்யூ தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இது நம்ம எதுவும் பார்க்கல. நம்மளுக்கு சரி மேடம், அது எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னால் நாங்களும் கொஞ்சம் இடத்துல நின்று அந்த வார்டில் இருக்கிறாங்களா இல்லையா வேற இடத்துல வந்துதான் நாங்கள் பார்த்துக்க முடியும். சொல்கிறேன். 3வது, அந்த ஸ்லம் போர்டு வந்துட்டு எங்களுடைய வார்டில் ஓடிய நைபர் பவுண்டரி அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது.
அதை ஏன் நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஏன் இவங்க மட்டும் பட்டா கொடுக்குறீங்க? அது பட்டா கொடுத்து வீடு கட்டாத மக்களுக்கு அந்த ஸ்லம் போர்டில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, ஸ்லம் போர்டு ஃபுல் ஆகிடுச்சு, அது ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. அதில் ஸ்லம் போர்டு வந்து வாடகை கொடுத்துருக்காங்க மேயர் அவர்களே, வாடகை கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மக்களும் கொஞ்சம் பேர் அதில் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. ஓனருக்கு வந்துட்டு பட்டாவும் கொடுக்குறோம், அதையும் கொடுக்குறோம். அது நீங்கள் வந்து அது என்ன வெரிஃபை பண்ணி அதாவது வந்து ஸ்லம் போர்டில் வீடு கொடுத்தவங்க லிஸ்ட்டு தனியாக இருக்குது. அந்த பட்டியலில் இருக்கவங்க 100% பட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் இருந்தாலும் வந்து வாடகை கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்துட்டு மறுபடியும் எங்களுடைய வார்டிலையும் இருக்கிறாங்க. அது ரெண்டு இடத்துல கொடுத்தா அப்போ அந்த இல்லாதவங்களுக்கு அது போய் சேராது. இல்லை, கண்டிப்பாக செக் பண்ண சொல்லுவோம். அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணுங்கள். அது மாதிரி வார்டுக்கு வரும்போது எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் போய் பக்கத்தில் நின்று அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மேயர் அவர்களே. அதே போல் இந்த பாதாள சாக்கடை நீங்கள் ரோடு கொடுத்து இன்னும் எங்களுக்கு 3 மாதம் ஆகல, அதுக்குள்ளே அதை தோண்டிட்டாங்க. அந்த இடத்துல தோன்றாங்கன்னு தெரிஞ்சால் எதுக்கு எங்களுக்கு ரோடு கொடுத்தீங்க? நாம் ரோடு அதாவது வந்து பேச்சருக்கு தான் கொடுத்துருவோம். இந்த பேச்சருக்கு வந்து அப்போ வந்து எல்லா கவுன்சிலர்ஸும் நீங்கள் கேட்டீங்க பாதாள சாக்கடை திட்டம் எப்போ வருதோ வரலையே லேட் ஆகும், அதனால் எங்களுக்கு குறைஞ்சது பேச்சருக்காக போட்டு தரணும்னு கேட்டதுனால தான் கொடுத்தது. நம்ம பேச்சருக்கு தான் கொடுத்தோம். நாங்களும் இன்றைக்கும் வந்து என்னோடய வார்டில் வந்து பாதாள சாக்கடை எங்கெங்கே வருது அது முடியாதனால தான் வந்து நீங்கள் ரோடு வந்து கொடுக்காம இருக்கேன். இருங்க மேடம், நல்லா சொல்லி நிறுத்தி வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் ரோடு கொடுத்தீங்க, அதுக்கு நாங்கள் நன்றியே சொல்லணும். இப்போ அதுக்கு நீங்கள் அந்த ரோடை தோண்டி இது போடுறதுக்காக நாங்கள் போராட்டம் செய்கிற நிலைமை ஆயிடுச்சுங்க மேயர் அவர்கள். 2 பக்கமும் அது வேஸ்ட்டு தானே. அது இல்லாமல் அவங்க போட்டுக்கிற பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பைப்பாக இருக்குது. பாதாள சாக்கடைன்றது மறுபடியும் தோன்ற சாக்கடையே இல்லாது. இல்லை, அந்த பைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடுகளுடைய எண்ணிக்கை ஒரு மினிமம் ஒரு பைப் வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு பைப் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மெயின் ரோட்லேயும் அந்த எல்லா பைப்பும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. மெயின் ரோட்லேயும் அதே பைப்பு தான் இருக்குது. இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் அது வந்து என்ன அது யார் இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது குறிப்பாக இடம் சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்க பார்த்து சொல்கிறேன், செக் பண்ண பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த டிக்கிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கேபிள் எல்லாம் சேர்ந்து டிக்கிங் பண்ணிட்டுக்கிறாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜும் இது ஃபவுண்டேஷனும் சேர்த்து இழுத்துட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து செஞ்சு கொடுத்து நல்லாயிருக்கும். அந்த பைப்பும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள் மேயர் அவர்களே. அதே போல் மேயர் அவர்களே, இந்த பொருள் வந்து 147 வச்சுருக்கிறீங்க. 147 அடிஷ்னலாக 10 கொடுத்துக்கிறீங்க, 157 ஆச்சு. இந்த 157க்கும் நீங்கள் பொருள் கொடுக்கறது ஒரு 100-75 அப்படி வச்சு ஒரே 2 மாதத்துக்கு வந்து ஒரு நாள் வேற ஒரு மீட்டிங் வைக்கிறது நீங்கள். இல்லை, அதெல்லாம் இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் வந்து 100 வைக்கிறேன்? இதுக்கு சம்மந்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பொருள் வந்த பொருள் தான் நான் மீட்டிங்கே வைக்கிறேன். அதாவது கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரோல் கொடுங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அதை வாங்கி நீங்கள் மீட்டிங் வச்சு வேண்டாம் சார் மேயர். இல்லை, 2 மாதத்துக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு இட் வில் டேக் 1 hour.